ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான எஸ் சரஸ்வதி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்க. இந்த படத்தை எழுதி இயக்கி டைரக்ஷனல் டெபியூட் கொடுத்திருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். ஜெனரலாவே எனக்கு வரலட்சுமி சரத்குமார்னா ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட கதையும் ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோட தாறுமாறா இருந்ததுங்க. இந்த படம் பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன படம் மாதிரி தான் தெரியுது, ஆனா இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க கைஸ். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, லட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு சரஸ்வதி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. தினமும் லட்சுமி தான் பாத்தீங்கன்னா பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. லட்சுமி ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல லட்சுமியோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போனா லட்சுமியோட பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. ஸ்கூல்ல போய் விசாரிச்சா நீங்க சொல்ற மாதிரி சரஸ்வதின்ற பொண்ணு எங்க ஸ்கூல்ல படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டெய்லி ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறவ என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை காணோம், இந்த பள்ளி நிர்வாகம் தான் தன்னுடைய பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசரும் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்துட்டு இருக்குதுங்க. லட்சுமியோட பொண்ணுக்கு என்னாச்சு, அவ உயிரோட இருக்கிறாளா செத்துட்டாளா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நாம 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாவே அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு லட்சுமிங்க. நம்ம ஹீரோனுக்கு ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பொண்ணுடைய பேரு சரஸ்வதி. நம்ம ஹீரோனுக்கு தான் பொண்ணுனா உசுருங்க. சிங்கிள் பேரண்டா இருந்து தன்னோட பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அளவு கடந்த அன்பை தான் பொண்ணு மேல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுடைய கணவர் யாரு, அவர் எங்க போனாரு, அவருக்கு என்னாச்சு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு தெரியலங்க. ஹீரோன் எப்போதுமே தான் பொண்ணு கூட விளையாடிட்டு சிரிச்சுட்டு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லியும் காலையில தான் பொண்ணை ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க டியூட்டிக்கு போவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஹீரோனுடைய பொண்ணுக்கு பர்த்டேங்க. அதனால வீட்ல பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு ஸ்கூல்லயும் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில கொண்டு போய் ஸ்கூல் கேட்ல டிராப் பண்றாங்க. கிளாஸ்ல எல்லாருக்குமே சாக்லேட் கொடு சரஸ்வதி, அது மட்டும் இல்லாம சேஃபா இரு, பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு அந்த பொண்ணு சொல்றா, நான் பத்திரமா இருக்கிறது இருக்கட்டும், நீங்களும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போறா. சோ கேட்ல நிக்கிற செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாருங்க. நம்ம ஹீரோன் வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு வயசான பேஷண்ட் நான் ஊசியெல்லாம் குத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம்பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க நிக்கிற நர்ஸ்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னாச்சுங்க, சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு ஊசி தானே அப்படின்னு சொல்ல, அந்த பேஷண்ட் சொல்றாங்க, நான் ஊசி குத்திக்க மாட்டேன்னு சொல்லல, அந்த பொண்ணு கிட்ட தான் குத்திக்க மாட்டேன்னு சொல்றேன், நீ ஊசி போட்டா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லமா, அந்த பொண்ணு வலிக்கிற மாதிரியே ஊசி போடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு பேசிட்டே நம்ம ஹீரோயின் ஊசி குத்திடுறாங்க. பாத்தியா, நீ ஊசி குத்துனதே எனக்கு தெரியல, அதுக்கு தான் நீ வேணுன்றது அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல அன்பு வச்சிருக்காங்க. எல்லா பேஷண்ட் கிட்டயுமே இவங்க ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு பொண்ணோட பர்த்டே இல்லையா, அதனால கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டியூட்டியை முடிச்சுட்டு வழக்கம் போல ஸ்கூல்ல பிக் பண்றதுக்காக கேட் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே சரஸ்வதி வெளியில வந்த பாடே இல்லங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ள நம்ம ஹீரோன் போறாங்க. சில பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில கொஞ்சம் பேர் இன்னும் ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அதனால பொண்ணு இன்னும் வெளியில வராம இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இவங்க உள்ள போறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு டீச்சர் வராங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என் பொண்ணை தேடி வந்தாங்க அப்படின்ட்டு. உங்க பொண்ணு பேர் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்க, என் பொண்ணு பேரு சரஸ்வதி, 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 7th B அப்படின்னு சொல்ல, அப்படியா, வெயிட் பண்ணுங்க நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் உள்ள போறாங்க. போனவங்க சரஸ்வதியை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அது அவங்க பொண்ணு கிடையாது. டீச்சர் கிட்ட இது என் பொண்ணு கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல, டீச்சர் சொல்றாங்க, 7th B ஒரே ஒரு சரஸ்வதி தான் இருக்கா, அது இவ மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏங்க டெய்லி நான் தாங்க என் பொண்ணை கொண்டாந்து டிராப் பண்ணுவேன், செக்யூரிட்டி கூட பாப்பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த டீச்சர் செக்யூரிட்டி உள்ள வர சொல்லி, இவங்களோட பொண்ணு பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, டெய்லியும் நிறைய பசங்க பொண்ணுங்களை பாக்குறதுனால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மேடம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேக வேகமா அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. சரஸ்வதி சரஸ்வதின்னு கத்தி கத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. யார் இந்த லேடி, எதற்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே வேற ஒரு டீச்சர் வந்துட்டு, உங்களுக்கு என்னமா வேணும், எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் பொண்ணை யாருமே பார்த்ததே கிடையாது, இந்த ஸ்கூல்ல அவ படிக்கவும் கிடையாது அப்படிங்கும்போது, இல்ல அவ இந்த ஸ்கூல் தான், தயவு செஞ்சு என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்க, என் பொண்ணு இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அந்த டீச்சரும் பிரின்சிபலுக்கு போன் அடிங்க, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, என் பாப்பா சரஸ்வதி இந்த ஸ்கூல்ல தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கா, டெய்லியும் நான் தான் சார் டிராப் பண்ணுவேன், நான் தான் சார் பிக் பண்ணுவேன், இன்னைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தா இவன் இந்த ஸ்கூல்லயே இல்லன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற டீச்சர் சொல்றாங்க, ஆமா சார், இவங்க டெய்லி பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நாங்க இவங்கள பார்த்ததே கிடையாது, இவங்க பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிறது இல்ல சார், வேணா அந்த பொண்ணு படிக்கிறதா சொல்லப்பட்ட கிளாஸ் டீச்சர் கிட்ட
கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க, என் கிளாஸ்ல சரஸ்வதி அப்படின்ற பேர்ல ஒரே ஒரு பொண்ணு தான் சார் இருக்கா, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து காட்டிட்டோம், அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதின்ற பேர்ல வேற பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி சிசிடிவி கேமரா செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கிற டீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பம்மி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி சார், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா கொஞ்ச நாளா வேலை செய்யறது இல்ல அப்படின்ட்டு. உண்மையை தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் அப்படின்னு தயங்கி சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா ஒர்க் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்குது. சரி, உண்மையிலேயே சரஸ்வதி இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா கண்டிப்பா சரஸ்வதிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க இல்லையா, அதனால அந்த கிளாஸ் பசங்க பொண்ணுங்களை எல்லாம் வர சொல்லுங்க, அவங்கள நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா இவங்க ஏற்பாடு பண்றாங்க. பாப்பாவோட போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோ வச்சு அந்த கிளாஸ் பசங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா, உங்க கிளாஸ்ல தான் படிச்ச பொண்ணு அப்படின்னு கேட்க ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இவங்க போலீஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது. இப்படி ஒருத்தவங்க வந்து விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீங்க பயப்பட தேவையில்ல, நான் ஃப்ரெண்ட்லியா தான் கேட்கிறேன், தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா தெரியலன்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் மாணவிங்க எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்க இருக்கிற டீச்சர் சொல்றாங்க, சார் எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது எங்க ஸ்கூலுக்கு ஒரு அவப்பேரை வாங்கி தர மாதிரி இருக்குது, அதனால இத்தோட இதை முடிச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல, அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. ஏங்க என் பொண்ணை காணன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்க ஸ்கூலோட பேரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில ஆர்குமெண்ட். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் தான் டெய்லி பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படி என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்காம போவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு பர்த்டே கரெக்டா, அதனால மேபி உங்க பொண்ணு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறமும் உங்க பொண்ணு கிடைக்கல அப்படின்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அழுவுறாங்க, பதட்டப்படுறாங்க. போலீஸ்காரங்க வேணா ஒரு 24 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம், ஆனா பெத்த தாய் சும்மா இருக்க முடியுமா, அவங்க ஏரியா பக்கம் எங்கெங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே இவங்க பொண்ணை பத்தின தகவல் கிடைக்கவே இல்லைங்க. திரும்பவும் இவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. மனசொடைஞ்சு போய் வீட்டுக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டு கிட்ட போய் எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. அட்டன் பண்ணா ஹீரோனுடைய பொண்ணு தான் பேசுறா. சரஸ்வதி உனக்கு என்னாச்சு, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடய அவ பேச ஆரம்பிக்கிறா. நான் ஸ்கூலுக்குள்ள தாமா இருக்கிறேன், பிரின்சிபல் ரூம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள இருக்கிறேன், இங்க பிரின்சிபலும் அவங்க கூட 2 பேரும் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என்ன சீக்கிரமா வந்து காப்பாத்துமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வரமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புட்டுச்சு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. கேட்டையெல்லாம் தாண்டி ஸ்கூலோட வராண்டாக்குள்ளேயே நுழையறாங்க. பொண்ணு சொன்ன மாதிரியே பிரின்சிபல் ரூமுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்குதுங்க. ஆனா அந்த ரூம் வெளியில லாக் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கல் எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பூட்டு உடைஞ்சிருது. டோர் ஓபன் பண்ணி உள்ள போனா நம்ம ஹீரோனுடைய பொண்ணு எந்திரிக்கவே முடியாத நிலைமையில அங்க கீழே கிடக்குறா. அவளுடைய ஒயிட் கலர் Dress ஃபுல்லா ரத்தமா இருந்துகிட்டு இருக்குது. அப்பதான் தெரிய வருது ஹீரோனுடைய பொண்ணு பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறா அப்படின்ட்டு. என்னாச்சுமா சரஸ்வதி, எழுந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ அழுவுறா. அம்மா வந்துட்டலாமா, உனக்கு ஒன்னும் ஆகாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வலிக்குதுமா வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ எதுவுமே பேச மாட்டேன்றா. சரஸ்வதி எழுந்துரு சரஸ்வதி அப்படின்னு சொல்லி எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா பொண்ணு எழுந்திருக்கவே மாட்டேன்றாங்க. அப்பதான் தெரிய வருது பொண்ணு இறந்துட்டா அப்படின்ட்டு. தான் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோனுக்கு முழுசா தெரியலங்க. அப்பதான் பொண்ணு கிட்ட ஒரு சிவப்பு கலர் செல்போன் கிடக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அந்த போனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது தான் பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறா அப்படின்ட்டு. அங்க நடந்தது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதை பார்த்ததும் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அந்த போனையே இவங்க தூக்கி வீசிடுவாங்க. உடனடியா தான் பொண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன மாதிரியே 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வருவாரு. வாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களாமா அப்படின்னு சொல்ல, நேத்து ராத்திரி என் பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்னு சொல்ல, இது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் சொல்றாங்க என் பொண்ணு செத்தே போயிட்டா அப்படின்ட்டு. உடனே இன்ஸ்பெக்டர் தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு உடனடியா நீங்க ஸ்கூலுக்கு போங்க, பொண்ணோட பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க அங்க என் பொண்ணோட பாடி இருக்காது அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொண்ணோட டெட் பாடியை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல குழிய தோண்டி தான் கையாலேயே புதைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா, படிச்சவங்க தானே நீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குது, போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாம நீங்க பாட்டுக்கு கொண்டு போய் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம புதைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க பண்ணிட்டு வந்ததுக்கு பேர் என்ன தெரியுமா, கிரைம். நீங்க பண்ண கிரைமுக்காக என்னால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஹீரோயின் சொல்றாங்க நான் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நர்ஸா யோசிக்கவே இல்ல, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா பல பேர் காசிப் பேசணும் அப்படின்றதுக்காகவே என் பொண்ணை பத்தி பேசியே சாவடிப்பாங்க, அவனுங்களாவது ஒரு முறை தான் என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணானுங்க, ஆனா ஆட்கள்லாம் பேசி தனம் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுக்கு பயந்துட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது, பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலாம் புதைக்க கூடாது, உங்க பொண்ணை எந்த இடத்துல புதைச்சிருக்கீங்கன்னு வந்து காட்டுங்க, பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தாங்களோ அந்த இடத்த போலீஸ்
போலீஸ் ஆஃபீஸரை கூட்டிட்டு போய் காட்ட இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களை வச்சு குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப நேரமா தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. அங்க புதைக்கப்பட்ட நம்ம ஹீரோனுடைய பொண்ணு டெட் பாடியை காணோம் அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏமா லூஸ் தனமா வந்து எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார், என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனடியா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. ஆக்சுவலா எந்த ரூமுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோனுடைய பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த ரூம் கிட்ட கூட்டிட்டு போக அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்னாச்சு சார், மறுபடியும் எதற்காக சார் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாம அந்த டோர் ஓபன் பண்ண சொல்றாங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஒரு அதிர்ச்சிங்க. நேத்து நைட்டு பார்த்த மாதிரி இந்த ரூம் இல்லவே இல்ல, ரொம்ப கிளீனா இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட இருந்த மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது வீடியோ இருந்தது இல்லையா, அதை பார்த்து தான் தான் பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிய வந்தது. அந்த வீடியோ பார்த்த பதட்டத்துல மனசு தாங்க முடியாம அந்த போனை தூக்கி வீசி இருந்திருப்பாங்க. அந்த போனும் இந்த ரூம்குள்ளேயே தான் விழுந்திருக்கும். அந்த போன் கிடைச்சதுனாலே போதும் ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த போனும் இருக்காது. ஏன்னா அந்த இடமே கிளீனா இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, எதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஹீரோன்னு சொல்லுவாங்க, இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும், நேற்று ராத்திரி நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இங்க தான் என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம பிரின்சிபலும் கூட 2 பேரும் சேர்ந்து தான் என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அவவாயாலேயே சொன்னா. அந்த ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய போனை கூட நான் இங்க தான் வீசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, நீ சொல்றதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்ல, ஒன்னு ஆதாரத்தை எடுத்துட்டு வா, அப்படி இல்லன்னா விட்னஸை கூட்டிட்டு வாமா, எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்பிடுறாரு. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல யாருக்கிட்ட போய் நம்ம ஹீரோனோட கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எந்த அட்வொகேட்டுமே பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய வழக்கை எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க, தயாராகவும் இல்ல. அப்பதாங்க ராமானுஜம் அப்படின்ற ஒரு அட்வொகேட்டை பத்தி நமக்கு தெரிய வருது. இங்க பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸ் எல்லாம் எண்ட் ஆஃப் த டே பணத்துக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ராமானுஜம் அப்படின்றவர் மட்டும்தான் நியாயத்துக்காக வேலை பார்ப்பாரு. சிம்பிளா அவரை பத்தி சொல்லணும்னா ஜென்சிஸ் வாழ்ற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா அப்படின்ற மாதிரி அவருடைய அசிஸ்டன்ட் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப ராமானுஜம் அப்படின்ற இந்த அட்வொகேட்டை காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா பிஸியா ஏதோ ஒரு கேஸ் ஃபைல படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இந்த அசிஸ்டன்ட் அவரை மீட் பண்றதுக்காக போவாருங்க. நான் ஒரு கிளைண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார், அவங்களுடைய பேரு லக்ஷ்மி, அவங்களுடைய கேஸை எந்த லாயருமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்காக அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி அவங்களோட வழக்கை நீங்க கேட்டு பாருங்களே சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை உட்கார வச்சு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாருங்க. நம்ம ஹீரோனும் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட ராமானுஜம் சொல்றாரு, இந்த வழக்குல எந்த சாட்சியும் கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது, அதனால இந்த வழக்கை எடுத்துட்டு போய் வாதாட முடியாதுமா, வாதாடினாலும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கண்ணுல கண்ணீரோட அந்த இடத்தை விட்டு சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எழுந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் நில்லம்மா, எந்த ஒரு தாயுமே தான் பொண்ணோட விஷயத்துல போய் சொல்ல மாட்டா, உன்னோட கண்ணுல உண்மை இருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனால நான் இந்த வழக்கை எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருதுங்க. ஹீரோன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்க. அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாருங்க. அதே சமயம் ராமானுஜம் நேரடியா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போனோம் சார், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு பொண்ணு எங்க ஸ்கூல்ல படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க என்னடானா நான் தான் டெய்லி பிக்கப் டிராப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அடுத்த நாள் அவங்களே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நேத்து ராத்திரி என் பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆண்கள்னால பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு என் பொண்ணை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு கிளம்புனா பாடியை நான் கொண்டு போய் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு பயமா இருந்தது, அதனால இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இந்த அம்மா தான் கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருச்சு, நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்ச இடத்த காட்டுமா அப்படின்னு அங்க போய் குழிய தோண்டி பார்த்தா அந்த இடத்துல அந்த டெட் பாடியே இல்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, கிரைம் சீன்ல ஒரு மொபைல் இருக்கும், அதுல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் சீனுக்கு கூட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடமே கிளீனா இருந்தது, இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு மொபைல் போனும் இல்ல, லட்சுமி சொல்ற விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ராமானுஜத்தோட அசிஸ்டன்ட் கேட்கிறாரு, என்ன சார் இந்த வழக்கு இப்படி காம்ப்ளிகேட்டடா இருக்குது, இந்த வழக்குல ஒரே ஒரு சாட்சி லட்சுமி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல ராமானுஜம் சொல்றாரு, கோர்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றத பத்தி நீ யோசனை பண்ணிட்டு இருக்க, நான் இந்த வழக்கோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்ல வச்சு ராமானுஜம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ் ஆபீசர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. ஒரு அம்மா தான் பொண்ணை காணன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த போலீஸ்காரங்க ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல சார், ஆனா உண்மை இருக்கு, இந்த உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு உதவியும் டைமும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜ் கேட்கிறாரு, இந்த வழக்குல எந்த எவிடன்ஸுமே இல்லாத பட்சத்துல எப்படி இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல ராமானுஜன் சொல்றாரு, தான் பொண்ணுக்காக எந்த ஒரு தாயும் இந்த அளவுக்கு போய் சொல்ல மாட்டா, அதனால இந்த வழக்குல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வரணும் சார், பிஎன்எக்ஸ் செக்ஷன் 348 அப்படின்ற சட்டத்தின் படி உண்மைகளை கொண்டு வரலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சர், பிரின்சிபல், ஸ்டாஃப்ஸ், அப்புறம் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு மொத்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டையும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய பெர்மிஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்க அதுக்கு ஜட்ஜும் அலோவ் பண்றாங்க. அடுத்த ஹியரிங் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்கள கூண்ட்ல நிப்பாட்டி ராமானுஜம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் சொல்ல, உங்க ஸ்கூல் பிரின்சிபல் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு லாங் லீவ்ல இருக்கிறதா வந்து டீச்சர் சொல்றாங்க. கிரைம் நடந்த போதும் பிரின்சிபல் ஸ்கூல்ல இல்ல, லாங் லீவ்ல இருக்கிறாரு, வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வெளியூர்லாம் போல, இங்கதான் இருக்கிறாரு,
அவரை விசாரணை பண்றதுக்கு உங்களுடைய பர்மிஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ஜட்ஜோ அலோவ் பண்றாங்க. இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு வருதுங்க. பிரின்சிபலும் வந்து ஆஜராயிட்டாரு. இவரை கூண்ட்ல நிப்பாட்டி விசாரிக்கும் போது தாங்க விஷயம் தெரிய வருது. இந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்தி இந்த வழக்கை ஒன்னும் இல்லாம ஆக்க பாத்துருக்காரு, இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பாத்துருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் பதற ஆரம்பிக்கிறாரு. அதுதான் யுவர் ஆனர் உண்மை. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோன் எழுந்திருச்சு நின்னு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ராமானுஜம் போயிட்டு அதான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன்லமா அப்படின்னு சொல்ல இல்ல சார் இவரு பிரின்சிபலே கிடையாது அப்படின்னு சொல்ல என்னமா சொல்ற அப்படின்னு இந்த ராமானுஜம் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இவரு தான் பாத்தீங்கன்னா அபிஷியலா அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இவரு பிரின்சிபலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தானமா சொன்ன ஒரு 3-4 பேர்த்தோட இன்வால்வ்மெண்ட் உன் பொண்ணோட சாவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாத்தையும் தெரியும் கூட சொன்னீங்க அப்படிங்கும் போது எல்லாரையும் தெரியும் சார், ஆனா இந்த ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ரொம்ப நேரமா இவங்க பேசிட்டு இருக்கிறதுனால ஜட்ஜ் டென்ஷன் ஆயிடுறாரு. இது என்ன கோர்ட்னு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க சார் ஒரே நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து சொல்லுமா இவர் தானே பிரின்சிபல் அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே இந்த ராமானுஜம் ஜட்ஜு கிட்ட சாரி சார் என் கிளைண்ட்டுக்கு சின்ன ஒரு மென்டல் ட்ராமான்னு நினைக்கிறேன், இவரை பிரின்சிபலே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஜட்ஜும் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதைத்தானே சார் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த அம்மா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்குன்ட்டு இந்த அம்மா பேச்சை கேட்டு எங்களை எல்லாம் கோர்ட்டு கழுத்து எங்களை அவமானப்படுத்திட்டீங்க. ராமானுஜம் இந்த வழக்கு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாருன்னா விஷயம் இல்லாம இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஜட்ஜும் நினைச்சாரு. ஜட்ஜுக்கு நம்ம ராமானுஜத்தின் மேல நல்ல மரியாதைங்க. இந்த வழக்குல கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் டென்ஷன் ஆகி கிளம்பிடுறாருங்க. அந்த இடத்துல ராமானுஜத்துக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயிருது. இப்போ நம்ம ஹீரோன் ராமானுஜத்தோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருங்க. நான் பொய் சொல்லல சார், நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ராமானுஜன் சொல்றாரு நீ உண்மைதான் சொல்ற அப்படின்னு எனக்கு தெரியுதுமா, ஆனா கோர்ட் நம்பணும் இல்லையா, கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ். இந்த ஆல்பத்தை ஓபன் பண்ணி எல்லா போட்டோஸுமே பாரு, நீ சொல்ற அந்த ஆட்கள் இந்த ஆல்பத்துல இருக்கிறாங்களா அப்படின்றது பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசிக்கா அது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எடுக்கப்பட்ட போட்டோஸுங்க. சோ அதுல ஹீரோனுடைய பொண்ணை இந்த மாதிரி பண்ணவனுங்க இருக்கானுங்களா அப்படின்றத பார்த்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் ஆல்பத்தை பார்த்துட்டு இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டான பதில சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ராமானுஜம் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்கிட்டயே இவ்வளவு கன்ஃபியூஷனோட பதில் சொல்றேன்னா என்னால கோட்டையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு நடந்ததுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு பாட்டியை கவனிப்பாங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா எனக்கு கலெக்டர் நல்லா தெரியுமா, நீ கலெக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு நம்ம ஹீரோயின் கலெக்டரை மீட் பண்றதுக்காக போவாங்க. சோ கலெக்டர் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க என்னோட 12 வயசு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு சார், அதுக்கு நியாயம் வேணும் அப்படின்ட்டு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் ரீதியா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டில அடுத்தடுத்து ஒரு 3 பேர் கொல்லப்படுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் மண்டைய பிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல நாங்க ஒரு முக்கியமான வழக்குல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நீ எதுக்குமா இந்த இடத்துக்கு வந்த கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நான் சொல்றத கேளுங்க, அந்த 3 பேர்த்த போட்டு தள்ளினதே நான் தான் அப்படின்னு சொல்ல என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. கலெக்டரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருந்தாங்க இல்லையா, அந்த கலெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லும் போது நீ போலீஸ்க்கு போ அப்படின்னு அந்த கலெக்டர் சொன்னாரு. என் பொண்ணை அபியூஸ் பண்ணதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து இந்த கலெக்டரை ஒரே சூடா சுட்டுட்டாங்க. அவ்வளவுதான் கலெக்டரோட கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் டிராபிக் சிக்னல்ல நின்று இருக்கும்போது ஒரு மினிஸ்டரோட கார் கண்ணாடியை இவங்க தட்டுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் கண்ணாடி இறக்குறாரு. அப்ப கன் எடுத்து அந்த மினிஸ்டரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்குள்ள நுழையறாங்க. ஹைகோர்ட்டுக்குள்ள நுழையும் போது இவங்க ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோடே பண்ணுவாங்க. அந்த ஹைகோர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லாயரை டார்கெட் பண்ணி உள்ள வேலை பார்க்கக்கூடிய பார்ட்டி மூலமா கன்னை உள்ள கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை சுட்டு தள்ளுறாங்க. கடைசியில சரண்டரும் ஆகுறாங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஜட்ஜ் பயங்கர ஷாக்கிங்கோட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சீரியல் கில்லர் கூட ஒரு 2-3 நாள் கேப் விட்டு தான் அடுத்த கொலையை பண்ணுமா, ஆனா நீ என்னடானா 1 மணி நேரத்துக்கு ஒரு கொலையை பண்ணி வச்சிருக்க. ஹீரோயின் சொல்றாங்க இவங்க சொசைட்டிக்கு ரொம்ப ஆபத்தானவங்க சார், முக்கியமான பொறுப்புகள்ல இருந்துட்டு ஒரு 12 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜட்ஜ் சொல்றாரு நீ 3 கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கொண்டிருக்க, இது ஒரு பிக்கஸ்ட் கிரைம் அப்படின்ட்டு. என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் நியாயத்தை வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ராமானுஜம் அப்படின்ற அட்வொகேட் கிட்ட உங்க கிளைண்ட் அவங்க வாயாலேயே உண்மைகளை ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. போலீஸோட உதவியோட ஜுடிஷியல் கஸ்டடியில நம்ம ஹீரோனை வைக்க சொல்லி இந்த வழக்குல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை கண்டுபிடிச்சு ஒரு ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் ஆர்டர் போடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸோட கஸ்டடியில ஜெயில இருக்காங்க. நம்ம ராமானுஜம் பாத்தீங்கன்னா ஸ்டில் திங்க் பண்றாரு, ஒருவேளை பொய் சொல்லி இருந்தாலோ இல்ல மனநல பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த அளவுக்கு இறங்கி போய் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. ராமானுஜத்தோட அசிஸ்டன்ட் சொல்றாரு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார், அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனாலும் ஹீரோயின் தான் இந்த சம்பவத்தை பண்ணாங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே வாண்டடா சரண்டர் ஆயிட்டாங்க. எதற்காக லட்சுமி வாண்டடா சரண்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ராமானுஜத்தை துரத்துதுங்க. அதே சமயம் இவங்க வழக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துல இருந்து இவங்க மிஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா லட்சுமியோட கணவர் எங்க அப்படின்றது தான். அப்பதான் தெரிய வருது
அப்படின்றது கணவருடைய பேரு ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா மும்பைல ஒரு டாக்டரா இருந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இங்க இவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது, ஏன் ஆதித்யா இப்ப வரைக்கும் சைலண்டா இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை ராமானுஜம் முன்வைக்கிறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாரு, இப்பெல்லாம் புருஷங்காரங்களே கண்டுக்கிறது இல்ல, அந்த ஆளு ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட், அவர் எதுக்கு சார் கால் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ல, நான் நேரடியா அவரை மீட் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு நம்ம ராமானுஜம் மும்பை கிளம்புறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அட நம்ம ஜீவா தாங்க லட்சுமியோட கணவர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு, உங்களோட ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரி அவங்க என்னோட ஒய்ஃப் கிடையாது, எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, சாரிங்க லட்சுமியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது ஆதித்யா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆதித்யா ஒரு டாக்டர், அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆதித்யா ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது உதவியாளரா நம்ம ஹீரோயின் பக்கத்துல நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தர முதல் முறை பாத்துக்கிறாங்க. ஆதித்யாக்கு நம்ம ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சு போயிருதுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தானே இவங்க இருக்காங்க, அடிக்கடி பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆதித்யாவும் ப்ரப்போஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆதித்யா நம்ம ஹீரோனை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்ட்ரோ எல்லாம் பண்ணி வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. முதல்ல ரூம்ல ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆதித்யா போயிட்டு, நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல, நம்ம ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்கி இருந்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் ஆதித்யா நம்ம ராமானுஜத்துக்கிட்ட சொல்லி முடிக்க, ராமானுஜம் சொல்றாரு, பொண்ணுக்கு ஊர்ல ஒரு அநியாயம் நடந்திருக்குது, உங்க பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க, கொன்னவங்களை உங்க மனைவி தேடி தேடி கொலை பண்ணி இப்ப ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்ல, லட்சுமி ஜெயில இருக்காளா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கோட கேக்குறாரு. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாயி ரொம்ப நாள் ஆகியுமே குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்யாவோட அம்மா அப்பா பிரஷர் போட்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு இவர் சொல்றாரு, நான் ஓ சைடு தான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு குழந்தைங்க பெத்துக்கணும் அப்படின்லாம் தோணல, பட் அம்மா அப்பா குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடாப்ட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நம்மளுடைய ரத்த பந்தம் அப்படின்னு ஒரு உறவு தேவைப்படுது இல்லையா அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்லி இருந்திருக்காருங்க. திருமணமானதுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கிடையாது. சோ குழந்தைங்க அப்படின்ற டாபிக்னால இவங்க ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கையில விரிசல் ஏற்பட்டு இவர் ஒரு பக்கமும் அவங்க ஒரு பக்கமும் பிரிஞ்சு போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, இவங்களுக்கு திருமணமாயி குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமானுஜத்துக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஒருவேளை இவங்க அடாப்ட் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லட்சுமி கூட குழந்தை இருந்ததை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பாத்திருக்கேன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராமானுஜம் பாத்தீங்கன்னா இந்த புதைக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு நபர் காவலுக்கு இருப்பாருங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா ராத்திரி இவ ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்து புதைச்சதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான பதில சொல்றாருங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி இவரு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தது உண்மை, ஆனா இவங்க குழந்தைய தூக்கிட்டுலாம் வர கிடையாது, குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரியே சும்மா ஆக்ட் பண்ணிட்டே நடந்து வந்திருக்காங்க. குழிய தோண்டி அந்த இடத்துல குழந்தைய வச்ச மாதிரி வச்சு புதைக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. பட் ஹீரோனோட கையில உண்மையிலேயே குழந்தை இல்லங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமானுஜம் ரொம்ப டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு போன போடுறாரு. டாக்டர், உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய உசுரை காப்பாத்திருக்கீங்க, எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? லட்சுமியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு போட்டோ இருக்குது, அந்த போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த பொண்ணு யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பி வைக்க, தக்காளி அங்கதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். அது நம்ம ஹீரோனுடைய சின்ன வயசு போட்டோ அப்படின்னு ஹீரோனுடைய கணவர் சொல்றாருங்க. டாக்டர் நல்லா பார்த்து சொல்லுங்க, இவங்க பேரு லட்சுமி, அவங்களுடைய குழந்தை பேரு சரஸ்வதி அப்படின்னு சொல்ல, சார் லட்சுமியோட முழு பேரு லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்ல அட்வொகேட் ராமானுஜத்துக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. உடனடியா ராமானுஜம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கு போன் அடிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாருங்க. அவரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரஸ்வதி அப்படின்னு அந்த 12 வயசு குழந்தை மட்டும் இந்த வழக்குல மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்றாருங்க, ஒண்ணு இந்த சரஸ்வதி அப்படின்ற பெண் குழந்தை வந்து ஹீரோனுடைய அன்வான்டட் பிரெக்னன்சினால பிறந்திருக்கலாம், அந்த குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே அவங்க மாதிரியே இருந்திருக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டிஸ். அப்படி இல்லன்னா நம்ம லட்சுமிக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இவங்களை அஃபெக்ட் பண்ணி இவங்களுக்கு குழந்தை இருக்கிறதாகவும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று நடந்த மாதிரியும் திங்க் பண்ண வச்சிருந்திருக்கலாம். இதை வந்து ஒரு ரேர் டிசார்டர்ல வரையறுப்பாங்க, இதுக்கு பேரு ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கரெக்டா? குழந்தை இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா டெட் பாடி கிடைச்சிருக்குமே, டெட் பாடி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல சோ இவங்களுக்கு இந்த ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர் அப்படின்ற டிசார்டர் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நம்ம ராமானுஜத்துக்கும் இந்த சைக்காட்ரிஸ்டுக்கும் வருதுங்க. இந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காமனா இல்லூஷன் அப்படின்றது உருவாகும், அதாவது இல்லாத ஒரு பர்சனாலிட்டி நம்ம கூடயே இருக்கிற மாதிரியும் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் எல்லாம் தோணும் அப்படின்னு இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்றாரு. உடனே ராமானுஜம் கேட்கிறாரு, அது ஓகே டாக்டர், இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணாங்க, அவங்கள நான் பழி வாங்குறதுக்கு போறேன், இதெல்லாம் கூட இந்த டிசார்டர்ல வருமா அப்படின்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, அது அவளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்றாருங்க. சரி, இந்த வழக்குல எப்படிதான் உண்மையை கொண்டு வரது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரே வழி ஹிப்னாட்டிசம் தான். கோர்ட்ல நீங்க பேசி பர்மிஷன் மட்டும் வாங்குங்க. ஒருத்தன் தன்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும்போது கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான். சரின்னு கேட்டு ராமானுஜம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு போறாருங்க. என்ன எதுக்காக சார் பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புற
ஆதாரமா அப்படிங்கும்போது நீங்க என்ன நம்புறேன்னு சொல்றீங்களா சார், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, நான் நம்பினா மட்டும் போதுமா, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் என்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. எவிடன்ஸ் இருக்கு, நீதாமா எவிடன்ஸ். ஒருத்தங்க அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் மூலமா ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலமா கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு நம்மளால வாதாட முடியும், நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த டாக்டர் வச்சு ஹிப்னாட்டிசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த டாக்டர் அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைக்கிறாருங்க. உனக்கு இப்ப வயசு என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு 12 வயசு ஆகுது, என் பேர் சரஸ்வதி அப்படின்ட்டு. பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ராமானுஜத்துக்கு அதிர்ச்சியா இருக்குது. தொடர்ந்து நம்ம ஹீரோயின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அம்மா அப்பா நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கிராமத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஊருக்குள்ளேயே ஒரு ஸ்டுடியோ ஒன்று வச்சிருந்திருப்பாரு. சின்ன பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு ஹீரோனை கொண்டு போய் ஸ்கூல்ல அம்மா அப்பா டிராப் பண்ணுவாங்க. ஹீரோனுடைய பர்த்டே அன்னைக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் டேங்க. அதனால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. ஹீரோன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சாக்லேட்டை கொடுத்துட்டு அதே சமயம் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுங்க கிட்ட சாக்லேட் கொடுக்கறதுக்காக போவாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மற்றும் 2 அதிகாரிங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. சாக்லேட் கொடுக்க போனப்பவே அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண் ஆகுதுங்க. உடனே டோரை லாக் பண்ணிட்டு இந்த 3 பேருமே சேர்ந்து சின்ன வயசா இருந்த நம்ம ஹீரோயின் கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல ஸ்கூல் முடிகிற டைம் ஆகுது. ஆனா பொண்ணு இன்னும் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரவே கிடையாது. அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஸ்கூல் கேட்டு கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே பொண்ணு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஸ்கூல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கிளம்பி போயிருந்திருப்பாங்க. வராண்டால, கிளாஸ் ரூம்ல எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஹீரோன் இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் தான் பொண்ணை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு மாடியில இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல அத்துமீறல் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கும். ஸ்கூல்ல பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வெளியில போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஏரியாலையும் அவங்க வீட்டு பக்கத்துலயும் ஃபுல்லா தேட ஆரம்பிப்பாங்க. எங்க தேடியுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிடைக்கவே மாட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஸ்கூல்ல இருந்து அட்டென்ட் பண்ணா இந்த பொண்ணு தான் பேசுவா, நான் பிரின்சிபல் ரூம்குள்ள இருக்கிறமா, என்ன வந்து காப்பாத்துங்கமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பேரண்ட்ஸ் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. பார்த்தா எந்திரிக்கவே முடியாத நிலைமையில தான் நம்ம ஹீரோயின் கிடப்பாங்க. ஹீரோனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா. டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பொண்ணா இருந்தா நம்ம ஹீரோனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோனுடைய கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வளர்ந்து பெரிய ஆளானாலும் ஹீரோனால குழந்தை பெத்துக்க முடியாது. இதை கேட்டு அப்பா அம்மா 2 பேருமே பதறி போயிடுறாங்க. நம்ம குழந்தையோட வாழ்க்கையை நீ எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா கிட்ட வந்தாலே என்ன தள்ளி விடுறா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. இப்போ நம்ம ஹீரோன் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிப்பாங்க. ஹீரோனோட அம்மா அப்பா பேசும்போது தான் என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அப்பவே இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இந்த உண்மை வெளியில தெரிஞ்சு அந்த குடும்பம் நம்ம மேல கேஸ் கொடுத்துச்சுன்னா இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய ஒரு கேமரா மூலமா வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. முன்னொரு காலத்துல எல்லாம் வீடியோ எடுக்கும்போது அது கேசட்ல ரெக்கார்ட் ஆகும் பார்த்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரியான கேமராங்க. அந்த கேமரால எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் ஏழப்பட்ட குடும்பம், மானத்தை விட அவங்களுக்கு கௌரவம் தான் பெருசு. சப்போஸ் நம்ம மேல கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ வெளியிட்டுருவோம்னு மிரட்டினோம்னா அமைதியாயிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் போதையை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா அந்த கேமரால இருக்கக்கூடிய கேசட்டை ரீப்ளேஸ் பண்ணி இருந்திருப்பா. ரெக்கார்டான ஃபுட்டேஜா அங்க இருக்கக்கூடிய ஷெல்ஃப்லயே மறைச்சு வச்சிருப்பா, அதாவது சஃபில் பண்ணி வச்சிருப்பா. இந்த விஷயத்தை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோனுடைய அம்மா அப்பா சஃபில் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்த அந்த கேசட்டை எடுத்து அதுல இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து மிரண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேசட்டை ஆதாரமா வச்சு தான் பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் கொடுப்பாங்க. ஹீரோனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர் கிட்ட இந்த கேசட் எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவர் கோர்ட்ல இந்த வழக்குல எந்த எவிடன்ஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதனால குற்றம் சாட்டப்பட்டவங்களும் நிரபராதி அப்படின்னு ரிலீஸ் ஆயிருவாங்க. ஹீரோனுடைய அம்மா கேட்பாங்க, நேத்து ராத்திரி தானே உங்ககிட்ட கொண்டாந்து கேசட்டை கொடுத்தேன், எப்படி நீங்க இல்லன்னு சொல்லலாம் அப்படிங்கும் போது இந்த லாயர் தனிப்பட்ட முறையில வந்து சொல்லுவாரு, உங்க பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நான் நியாயம் தேடி போனேன்னா என்னோட 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை போயிருங்க. நேத்து ராத்திரி வந்து வீட்டுல மிரட்டிட்டு போனாங்க, அதுக்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நம்ம மன்னிச்சிருங்கன்ட்டு போயிருவாங்க. இவங்க அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த 3 கிரிமினல்களையும் காப்பாத்தினது இன்னொரு கிரிமினலுங்க. அந்த கிரிமினல் கிட்ட இவங்க 3 பேரும் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிரிமினலை பலார்னு ஒரு அற விட்டு எல்லாம் மனுஷிக்கு பிறந்தியா இல்ல மிருகத்துக்கு பிறந்தியா, சின்ன குழந்தை இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க, அவனுங்களை போய் காப்பாத்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிடுவாங்க, அரைஞ்சிருவாங்க. கோர்ட்ல இந்த ஆளுக்கு அவமானமா போயிரும். காரி துப்பிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் கிளம்பிடுவாங்க. ராத்திரி நேரம் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம ஹீரோனுடைய குடும்பத்தை சுத்து போடுறாங்க. சுத்து போட்டதோட மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கு நடந்த அவமானத்துக்காக நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுருவாங்க. ஹீரோனுடைய கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா எரிஞ்சு சாம்பலாகிறாங்க. அங்கேயே நம்ம ஹீரோன் மயக்கம் போட்டு விழுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்துதான் நம்ம ஹீரோன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
சின்ன வயசுல தனக்கு நடந்த அநியாயம் தான் பொண்ணுக்கு நடக்கிறதா இமேஜின் பண்ணிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்தடுத்து ஒரு 3 பேர்த்த ஹீரோயின் கொலை பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை இந்த மாதிரி பண்ணவனுங்க. சோ ஹீரோயின் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்ற விஷயத்த ஹிப்னாட்டிசம் மூலமா கண்டுபிடிச்ச ராமானுஜம் பாத்தீங்கன்னா உடனடியா இந்த ஜட்ஜை தனிப்பட்ட முறையில மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவரோட சேம்பர்ல அவரோட லஞ்ச் டைம்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை மறுபடியும் கோர்ட்டுக்கு கொண்டு வர வைக்கிறாருங்க. சோ கோர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஆதரவா இந்த ராமானுஜம் வாதாட ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் அவங்களோட குழந்தைக்கு நடந்ததா சொன்னது எல்லாமே அவங்களுக்கு நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப எதிர்த்தரப்பு லாயர் எழுந்திருச்சு இந்த மாதிரி கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லாம கட்டுக்கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ராமானுஜம் சொல்றாரு இது கட்டுக்கதை கிடையாது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாருங்க. உடனே எதிர்த்தரப்பு லாயர் எழுந்திருச்சு இவங்க ரிவெஞ்சுக்காக மர்டர்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு இதனால நடந்தது அதனால நடந்தது அப்படின்ற மாதிரி கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ராமானுஜம் பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சின்ன வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல இவங்க வளர்ந்துருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. பட் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சரியா அமையல. அதுக்கப்புறம் தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த அநியாயம் இவங்களுக்கு ஒரு டிஸார்டரா மாறி இருந்திருக்குது. அந்த டிஸார்டர்னால தான் இவங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எதிர்த்தரப்பு லாயர் இல்ல இன்டென்ஷனோட தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமே ஆர்குமெண்ட் போதுங்க. இப்போ ஒரு டாக்டர், அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களே அந்த டாக்டரை கவுன்ல ஏத்தி ராமானுஜம் விசாரணை பண்றாருங்க. அவங்களோட மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களோட பாஸ்ட கம்ப்ளீட்டாவே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரியும் இந்த ராமானுஜம் சொல்றாரு. ஏன்னா ஹிப்னாட்டிசம் பண்ணி சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் தானே இது உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கோர்ட்ல சொல்லும்போது ஜட்ஜ் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில தானே வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக இவர் போறாருங்க. நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சுதந்திர தின விழாங்க. சுதந்திர தின விழா கொண்டாடுறதுக்காக எல்லா கைதிகளையும் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. திடீர்னு எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு இந்த ராமானுஜம் அங்க போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, சுதந்திர தின விழாக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாரு. அந்த சீஃப் கெஸ்டோட கழுத்துலயே ஒரு பெண்ணை வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்பதாங்க தெரிய வருது அந்த 3 பேருக்கு சப்போர்ட் பண்ண அந்த 4வது கிரிமினல் வேற யாரும் கிடையாது, இந்த ஆள் தான் அப்படின்ட்டு. அந்த ஆளோட மோதிரத்தை வச்சு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில அவனோட கதையும் முடிச்சிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. மறுபடியும் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. அதாவது இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த டேட்டுக்கு. அப்ப எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாரு, இது வரைக்கும் இந்த அம்மா 3 கொலையை பண்ணியிருக்காங்க. அந்த 3 கொலையும் இவங்களோட மென்டல் ப்ராப்ளம்னால தான் கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள பட்ட பகல்ல எல்லாரும் முன்னாலையுமே வச்சு ஒரு நபரை இவங்க கொலை பண்ணியிருக்காங்க. இதுவும் அவங்களோட மென்டல் ப்ராப்ளம்னால தான் நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா? சோ இது கிளியர் மர்டர் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை இவங்களுக்கு தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுவாருங்க. இப்ப கூண்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாதாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இந்த 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணது இந்த நபர் தான், நான் எனக்கான நியாயத்தை தேடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜட்ஜ் சொல்றாரு ஒருத்தங்களுக்கான நியாயத்தை கொடுக்கறதுக்கு தான் போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க இந்த சட்டம் அன்னைக்கு ஒழுங்கா வேலை செஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் என்னோட அம்மா அப்பாவை இழந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த பெண் குழந்தை சாவர வரைக்கும் ஜாக்கிரதைன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி பயன்படுத்துறீங்களே, அதே விஷயத்த ஆம்பளைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது தானே, ஏன் சொல்றது இல்ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நாட்டுல ஒரு மயிலை கொன்னா அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஒரு புலியை கொன்னா அதுவும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஏன்னா அது நேஷனல் அனிமல், நேஷனல் பேர்டு. அதே நாட்டுல வாழ்ற ஒரு மனிதனை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா வெளியில இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம், கரெக்டா அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. கிரிமினல்ஸ் பயமே இல்லாம வெளியில சுத்தும் போது விக்டம்ஸ் நான் ஏன் சார் பயந்து ஒதுங்கணும், அதான் சார் எதிர்த்து நின்ன அப்படின்னு ஹீரோன் அழுதுகிட்டே பதில் சொல்றாங்க. ஆனாலும் எதிர்த்தரப்பு லாயர் வந்துட்டு இது மர்டர் தான், இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் ரொம்ப எமோஷனல் ஆகி என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ளேயே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ராமானுஜம் சொல்றாரு நம்ம வேலையை நம்ம சரியா செய்யலனா விக்டம்ஸே சட்டத்தை கையில எடுத்துருவாங்க சார், அதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்ட்டு. பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராமானுஜமும் அவருடைய இறுதி பேச்சை முடிக்கிறாருங்க. இந்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நாட்டுல பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுடைய வாழ்க்கையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தீர்ப்பை வழங்குறாருங்க. ஆக்சுவலா ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய ஃபேண்டசி ப்ரோன் டிஸார்டருக்கு வந்து கோர்ட்ல எக்ஸெப்ஷன் கிடையாது. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ராமானுஜம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரசன்ட் பண்ணி இருக்கிறதுனால அதை ஆய்வு செஞ்சு ஜட்ஜ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மென்டல் அசைலம்ல இருக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மென்டல் அசைலம்ல இருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஹீரோனை மீட் பண்றதுக்காக ராமானுஜம் போறாரு. ஹீரோயின் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க அந்த டைம்ல நியாயம் கிடைச்சிருந்திருக்கணும், அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. எனிவே எனக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, ராமானுஜம் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது தான் என்னமோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. தக்காளி அப்பதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். நம்ம ஹீரோனுக்கு பழசெல்லாமே மறந்து போச்சு, பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல. கரெக்டா நார்மலா இருக்கும் போதே பழச பத்தி எல்லாம் கரெக்டா பேசுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வருதுங்க. உடனே மறுபடியும் ஹீரோனை பாக்குறதுக்காக போனா ஹீரோயின்
பக்கத்துல ஒரு நபர் நின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோனுடைய கணவர் ஆதித்யா தான். விசாரணையில இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிட்டதா தானே சொன்னாங்க. ஆனா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. தக்காளி அங்கதான் கைஸ் இந்த படத்தோட மொத்த ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாங்க. உண்மை என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி டிசார்டர்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய கணவர் ஆதித்யாவும் பிளான் பண்ணி தான் இவ்வளவு விஷயத்த பண்ணி இருந்திருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோனுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலையை வாங்கிட்டு இவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஆதித்யா பரிச்சயமாகறாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுல நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுங்க. எனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தன்னோட கணவர்கிட்ட ஹீரோன் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கணவரும் ஹீரோனும் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், இவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோனுடைய கணவர் டாக்டர் அப்படின்றதுனால அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர் அப்படின்ற இந்த ஒரு மனநல நோயை பத்தி ஹீரோன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது சம்பந்தப்பட்ட புக் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த புக் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்காங்க. அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காக ஒரு கன்னு தேவைப்பட்டிருக்குது. அந்த கன்னு கள்ளச்சந்தையில கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டியை மீட் பண்ணி அந்த பாட்டி கிட்ட இருந்து இந்த கன்னை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த கன்னு மூலமா தான் தொடர் கொலைகளை பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வருதுங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு ராமானுஜம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க நியாயமா நியாயம் வாங்கணும்னு நினைச்சோம், அந்த நியாயம் கிடைக்கல, அதனால ஒரு பொய்ய உண்மையாக்கி அந்த உண்மைக்கு நியாயம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ராமானுஜம் பயங்கர கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அப்ப ராமானுஜத்தோட அசிஸ்டன்ட் என்ன சார் ஆச்சு, ஏன் சார் இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு சிரிக்கிறாருங்க. நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, எல்லா பெண்களும் சரஸ்வதி மாதிரி தான், ஆனா தேவைப்பட்டா காலியா கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.